தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுக்கட்டும். யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாரும் யோவானுடைய புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். 10வது அதிகாரத்தை திருப்புவோம். அதிலே 9வது வார்த்தையை நாம் வாசிக்கலாமா? நானே வாசல். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை இன்னும் விசுவாச பாதையிலே உறுதியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியின் கருத்து. இங்கே இந்த வசனம் 10:9 யோவான் புஸ்தகம் 10:9 சொல்லப்படுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று நல் மேய்ச்சலை கண்டடைவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மீது வைத்த அன்பை, உங்கள் மீது வைத்த பரிவை, உங்கள் மீது வைத்த பாசத்தை இங்கே இந்த வசனத்து மூலமா கர்த்தர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் கர்த்தருடைய வழியிலே, ஒருவன் கர்த்தருடைய கட்டளையின்படியாக, ஒருவன் கர்த்தருடைய நியமங்களின்படியாக இந்த பூமியிலே வாழ்வானாகில், பிரவேசிப்பானாகில், இருப்பானாகில், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை அவன் கண்டடைகிறவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மேய்ச்சல் என்று ஒன்று இருக்கிறது, உலக பொருளாதார மேய்ச்சல் என்று ஒன்று இருக்கிறது. இரண்டு மேய்ச்சல்களிலும் அவன் வெற்றி கொடியை நாட்டுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கலாம், வாழ்வாதாரம் குறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிலைமை நம்மளை பாதித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே அவர் சொன்னார், கடைசி காலமா இருக்கிறது, இது கடைசி காலம், எச்சரிக்கையா இருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள்,
நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையிலும் நம்மளை ஆண்டவர் திடப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விசேஷமா இருக்கிறது. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உலக வாழ்க்கை ரீதியிலும் சரி, அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கே ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதால் இங்கே வேதத்து வசனத்து மூலமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனம் சொல்லுது பாருங்களேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்களா, மெய்யாகவே மெய்யாகவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் யூத ஜனங்கள் ஆண்டவர் நேருக்கு நேராய் தன் சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வேறு வழியாய் பரலோக ராஜ்யத்தை பிடித்திடலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திடலாம், அல்லது உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திடலாம் என்று கிறிஸ்துவ மக்களாகிய நீங்களும் நானும் வாழ்ந்தோமானால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களாம் இருக்கிறார்கள். என் வழியாய், என் கட்டளைகள் வழியாய், என் நியமங்கள் வழியாய், என் உடன்படிக்கையின் வழியாய், என் சத்தியத்தின் வழியாய் ஒருவன் பிரவேசிப்பாயானால் அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலும் நமக்காக ரத்தம் சிந்தின உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மீதும் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று யோவான் 14 உள்ள நம்ம வாசிக்கிற அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. இந்த உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களும் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் மணி நேரமும் செய்தி மூலமா இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதை, சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை, நடந்து கொண்டிருக்கிறவைகளை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம உள்ள வருத்தப்படலாம், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும், தேவன் மீது விசுவாசமாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கலங்குவதில்லை, கவலைப்படுவதில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னதுதான் அந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. சொல்லாததை கர்த்தர் ஒருபொழுதும் அவர் அந்த பூமியில நிறைவேற்றுவதில்லை. அவர் ஏற்கனவே ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். பைபிள்ங்கிற ஏட்டிலே நமக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் மீது அன்புள்ளவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை அவர்கள் கண்டடைவார்கள். அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. ஒருவேளை உலகத்துடைய மேய்ச்சல்கள் பொருளாதாரத்தில் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருந்தால் பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை மேன்மை வரும்போது உலக பொருளாதார வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா வேதத்திலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனா இங்க ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். லூக்கா 11 28வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகத்தை நாம் திருப்பும் பொழுது 11:28 சொல்லுது, அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவானா இருப்பார்களா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பசி இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், தாகம் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், சரீர பலவீனத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய நியமங்களின்படி நீங்கள் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் எனப்படுவார்கள்.
தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இங்கே நாம் லூக்கா புத்தகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்பானாகி அந்த வார்த்தையின்படி ஒருடைய இந்த உலக வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் மேய்ச்சலை நீ கண்டடைய ஆண்டவனுக்கு உதவி செய்கிறார். அதனால்தான் தாவீது ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 23வது சங்கீதத்தில் 1-2 வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா, அவன் விசுவாசித்து தேவனை தரிசித்து சொல்லியிருக்கிற இந்த வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையே, அவர் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடையத்தக்க என்னை வழி நடத்துவார். அதுல 5வது வசனத்துல ஒரு வசனம் இங்க சொல்லுகிறது. 23 சங்கீதம் 5ல அவர் தெளிவா சொல்லுகிறார், என் சத்துருவுக்கு முன்பாக நீ உண்மையாகவே தேவனுடைய மீது விசுவாசமாய் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய நியமங்களை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நீ நடப்பாயாகில், அங்கே தேவன் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பந்தி ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையானது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையானது என்னை விடுவித்தது, என்னை ஆசீர்வதித்தது, என்னை பலப்படுத்தினது. அதை ருசித்து தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்தீங்களா, என் சத்துருக்கு முன்பாக என் தலை ஒரு நாள் காய்ந்து போவதில்லை, என் உதடு காய்ந்து போவதில்லை, என் உள்நாக்கு வறண்டு போவதில்லை, என் தொண்டை வறண்டு போவதில்லை, என் தலைமயிறு காத்திலே பறந்து போவதில்லை என்று கர்த்தர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் என்னை அவருடைய எண்ணெயினால் என்ன பண்றாரா, அபிஷேகம் செய்கிறவரா இருக்கிறார். யாருக்கு முன்பாக? சத்துருக்கு முன்பாக. சத்துருக்கு முன்பாக உன் தலையை அவர் அபிஷேகத்தினாலே எண்ணெயினால் உன்னை அபிஷேக பண்ண வல்லவராய் இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பார்த்தீங்களா, ஒரு நல்ல மேய்ச்சலை நீ கண்டடையும் போது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி உலக ரீதியிலும் சரி ஒரு நல்ல மேய்ச்சல் தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே தாவீது அப்படி இல்லை என்றால் 23வது சங்கீதத்தில் அவர் சொல்லியிருக்க முடியாது என்பதை திட்டமாக என்னால் சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ச்சலை தேவனுக்கு வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். வெளிப்புறமான காரியங்களில் உனக்கு உன் கையின் பிரயாசத்தில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறத என்னால் பார்க்க முடிகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போது இந்த ஓய்வு நாளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, பெரியோர்களே, சிறியோர்களே, நிச்சயமா தேவன் ஒருவேளை நீங்கள் உலக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கலாம். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு சரியா ஆண்டவரிடத்தில் தொடர்பு இல்லை, சரியா நான் ஜெபிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, அன்றோடு நான் நடக்கவில்லை, நான் பின்தங்கினவளாய் இருக்கிறேன் என்று நீ வருத்தப்படலாம். நீ வருத்தப்படாதே. நிச்சயமாய் தேவன் உன்னை இனிமேலும் உன்னை தாங்குகிறவராய் உன்னை தப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஏசியா புத்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 46:4-5 வசனம் உனக்காக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசியா புத்தகத்திலே தீர்க்க தரிசனமாய் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நீ வாசிக்கும் பொழுது ஒரு புது பலன் உன்னை சூழ்ந்து கொள் என்பதை என்னால் அறிய முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் சொல்ற அவரே நமக்கு எப்படி இருக்காரா? வாசலா இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, அவரே நல்ல மேய்ப்பனா இருக்கிறார்.
அவரே நல்ல மேய்ப்பன். உலகத்துல 1000 மேய்ப்பர்கள் இருக்கலாம், 1000 காரியங்கள் உனக்கு இருக்கலாம். அன்பு சகோதரிய சகோதரனே, அவரே உனக்கு நல்ல மேய்ப்பனாக, உன்னை புல்லுலடுகளை மேய்க்கிறவராக, அவருடைய அபிஷேகத்தை உன் தலையை நிரப்புவராக, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் உனக்காக எப்பொழுதும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாத. நண்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தார்களே, நீங்கள் குடும்பமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய அற்புதங்கள் இறங்கி வரும் என்பதை நீ மறந்துடக் கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 8:15 வாசிக்கும் பொழுது, அதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் தான் 8:15 சொல்லுகிறது, நல்ல நிலையில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட உடனேயே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக்கப்பட்டு கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. பொறுமையுடனே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். எது உடனே நமக்கு பலன் தந்துடாது. ஒரு விதையை இந்த பூமியில போடுகிறோம், கிட்டத்தட்ட 7 நாளைக்கு பிறகு அல்லது 5 நாளைக்கு பிறகுதான் அந்த விதையானது முளைக்கிறது. அப்புறம் அது வளர வேண்டும். அப்புறமா அதுக்கு பல விதங்களிலே நாம் உதவி செய்யும் பொழுதுதான் அது நமக்கு கனி கொடுக்கிறதா இருக்கிறது. அதே போலதான் அருமை விசுவாசியே, வேதவசனம் சொல்லுகிறது, பொறுமையாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீ பொறுமையுடன் காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல மேய்ச்சலை அடைவதற்கு, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை அடைவதற்கு உனக்கு அதிக பொறுமை தேவைப்படுகிறது. அன்பு குடும்பத்தார் அவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிறார் பாருங்களேன், வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தாலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையாய் நாம் பலன் கொடுக்க வேண்டும். அது உண்மை. இந்த வேதவசனம் உண்மை. இது உண்மையா இருக்கிறது. நிச்சயமா என் வாழ்க்கையில இது கனி தரும். அந்த கனியை நான் புசிப்பேன். உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை நான் கண்டடைவேன் என்ற இந்த வார்த்தை மீது நீ விசுவாசம் வைக்கும் போது, இது உண்மையான வார்த்தை, இது மெய்யான வார்த்தை, என் வாழ்க்கையில கனி தருகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நீ உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் உலக ஆசீர்வாதங்களை நீ அளவில்லாமல் பெற முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நானே நல்ல மேய்ப்பன். என் வழியாய் ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது, என் வழியாய் ஒருவன் இந்த பூமியில வாழும் பொழுது, நிச்சயமாய் அவன் சென்று உள்புறமும் வெளிப்புறமும் அவன் நல்ல மேய்ச்சலை பெறுகிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதே லூக்கா 6:46 49 வரையும் சொல்லுகிற வார்த்தைகள், இயேசுநாதர் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். 6:46 வாசிங்க. என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், இங்க சொல்றாரு பாருங்களேன், நல்ல தெளிவா இருக்கிறது. அவர் மேல நம்ம கோச்சிக்க முடியாது. அவர் மேல நம்ம எந்த விதமான பாரத்தையோ பழியோ சுமத்த ஆண்டவர் ஒரு நாளும் இடம் வைத்துக் கொள்வதே இல்லை. இங்க சொல்றாரு, தெளிவா சொல்றார், யூத மக்களுக்கு, இஸ்ரவேலருக்கு, உனக்கு எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் கூடாரவாசியாகவே மாண்டு போனார்கள். நாம் அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தான் அதை கண்டு, அதை கேட்டு, அதை கண்டு, அதை ருசித்து, அதை தரிசித்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கவில்லை. கூடாரவாசியாகவே இருந்து அவன் மரித்து போனான். அது யூதர்களுக்கும் அது கிடைக்கவில்லை. அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைத்திருக்கிறதை
உயிர்த்தெழுந்த நிமித்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் நினைவில் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அது சொல்றாரு, இவ்விதமாய் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசமா இருங்கள், அமர்ந்திருங்கள், பொறுத்திருங்கள், என் சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியமானது உங்களை விடுதலை ஆக்கும் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார். அதை நம்ம கேட்காம போனோம்னா, அதன்படி செய்யாம போனா, அந்த வார்த்தையை நம்ம காதுகளினால் கவனிக்காம போனா, தேவனுடைய நல்ல மேய்ச்சலை நம்மளால் மேய முடியாது, நல்ல ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது, உலக பிரமான ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் இங்கே 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளால் வாசிக்க முடிகிறது. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? என் வார்த்தையின்படி கேட்கிறவன் இந்த பூமியில யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு பார்த்தீங்களா? உன் விசுவாச, ஆவிக்குரிய விசுவாசம், உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அது கல்பாறையின் மீது ஆழமான குழியை தோண்ட வேண்டும். மணல்ல வந்து சீக்கிரம் நம்ம நோண்டிடலாம். இப்ப நம்ம ஈஞ்சம்பாக்கத்துல ஒரு கல்லறை இருக்கிறது. அங்க வீட்டில இருந்து நம்ம அடக்காரதம் பண்ண ஒரு சகோதரன் மறித்து விட்டா நம்ம தூக்கி கொண்டு போய் கல்லறை பக்கத்துல வச்சுட்டு நம்ம குழி டக்கு டக்குன்னு நோண்டுறோம். காரணம் என்ன? அது மணலா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அது கல்பாறையா இருந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்? 1 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்? அதை பாறையாலே, சமிட்டியாலே அதை உடைத்து, அதை நோண்டி, அல்லது மிஷினாலே, இயந்திரங்களினால் அதை நாம் குழி எடுத்து அதில் அந்த பாடியை அடக்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சீக்கிரம் எப்படியாப்பட்ட சூறாவளி காத்து மழை வந்தாலும் அந்த அல்லது மிருகங்கள் அதை எந்த விதத்திலும் அதை நோண்டி எடுத்துட முடியாது. அதே போலதான் இங்க சொல்றாரு, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் தெளிவா எழுத்து மூலமா இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார். எப்படி 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 ஒப்பிடுறாரு? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அதை வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாம போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் எப்படி இருக்குது? அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. இயேசு மேல அது அது கண்மலையின் மீது அஸ்திவாரம் போட்டிருக்கிறதுனால பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், சூறாவளி காத்து வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த வீடு அசையாது. அந்த மனித வீடு அல்லது அவனால் கட்டப்பட்ட வீடு என்று சொன்னார். மனிதன் கூட கர்த்தருக்கு வீடுதான். மனிதனால் கட்டப்பட்ட கோவில்களிலே நான் குடியிருப்பதில்லை, நானே உருவாக்கின வீடு மனிதனுடைய இருதயத்து தான், அந்த இருதயத்திலே நான் வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசமானது கல்பாறையிலே நோண்டுகிற, வீடு கட்டுகிற ஒரு அனுபவம் உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வெளியரங்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விசுவாசம் ஆழமா இருக்கணும். அப்படியானால் இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட நிகழ்வுகள் வந்தாலும் நம்ம சங்கீதத்தில் வாசித்தது போல, இரவிலே நிழலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. என்பது குடும்பத்தார்களே, சகோதர சகோதரிகளே, இரவிலே நிழலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. என உன் விசுவாசம் கிறிஸ்து கண்மலைங்கிற கிறிஸ்து மேலில் கட்டப்பட்டிருக்கிறார். ஒன்று உன்னை அசைப்பதில்லை. ஆண்டவர் உனக்கு உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை என்னால் ஆண்டவருடைய வார்த்தையை
நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல பாறையின் மீது ஆழமாய் தோண்டுகிற ஒரு விசுவாசம், ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அப்படியான அந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட நிகழ்வுகள், மரணங்கள், சாவுக்கு ஏதுவான மரணங்கள், சரீரத்துக்கு ஏதுவான மரணங்கள், நோய்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான காரியங்கள் பூமியில வந்தாலும் அது உன்னை அசைப்பதில்லை, உன்னை தொடுவதில்லை. ஏன்னா நீ கர்த்தர் மீது விசுவாசம் என்கிற இருதயத்தை கர்த்தர் மீது வைத்திருக்கிறபடினா உன் குடும்பத்தையும் உன்னையும் பிள்ளைகளையும் தேவன் பக்க பலனாய் இருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனே அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். வேதவசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறத காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கற்றவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதில் மேல் மோதியுடனே அது விழுந்தது முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்தது முற்றிலும் அழிந்தது என்று சொன்னார். ஏன் காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்காததுனால, ஆண்டவர் வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைக்காததுனால நம்ம வாழ்க்கை மணல் மீது கட்டின வீடா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் மணல் மீது உள்ள விசுவாசமா இருக்கிறது, கல்பாறை மீது விசுவாசம் இல்லை. நம்ம நம்பிக்கை மணல் மீது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் இந்த பூமியில நாம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. பலவிதமான காரியங்கள் பூமியில வரலாம். பல நோய்கள் இந்த பூமியை, பல பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இந்த பூமியில வரலாம். ஆனாலும் நாம் கர்த்தர் மீது அவைகளை வைத்துவிட்டு, தேவரே உமது சித்தம் எதுவோ அதை இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் செய்யும் என்று சொல்லி நாம் அதற்காக செபித்து நாம் தடைகளை உடைக்கிறவர்களாய், நோய்கள் எல்லாம் விரட்டுகிறவர்களாய், கஷ்டங்கள் எல்லாம் தள்ளிவிடுகிறவர்களாய், பிசாசுகளை தொடுத்தவர்களாய், நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டப்பட்டவர்களாய், கல்பாரின் மீது கட்டப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் நான் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாப்பட்டவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து கர்த்தருடைய நாமத்தை அவன் துதித்துக் கொண்டிருப்பான் சொல்லி நம்ம யோவான் புஸ்தகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் தான் அவர் சொல்றார் கர்த்தர். மத்திய சுவிசேஷத்தில் 7:24 நம்ம வாசிக்கிறோம். அடுத்த புஸ்தகம் தெளிவா சொல்லுது. மத்திய சுவிசேஷம் 7:24. ஆகையால் காரியம் இப்படி இருக்கிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லியும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பார்த்தீங்களா, புத்தியுள்ள மனுஷன் சொல்ற. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களா? புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தான் பைபிள் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர், கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள், கேட்டும் அதன்படி இருக்காதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவ்வளவா அவர்கள் பெற முடியாது. ஆபத்தை கண்டு அஞ்சுவார்கள். உலகம் பேசுகிற விதமாய் பேசுவார்கள். உலக மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதெல்லாம் நம்புவார்கள். என்று சொல்ற அவர்கள் சொல்லுகிற நீங்க நம்பாதிருங்கள். மனுஷகுமார் அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, அங்க அற்புதம் செய்து, வேப்ப மரத்துல இருந்து பால் வருது, தென்னை மரத்துல இருந்து கல் வருதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்பாதீங்க. அல்லேலூயா. பனை மரத்துல இருந்து பால் வடித்துனா கூட நீங்க நம்பலாம், ஏன்னா அது பால் கொடுக்கிற மரம் தான். ஆனா வேப்ப மரத்துல இருந்து பால் வருது என்ன நீங்க அதை நம்பினீங்கன்னா அது அது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதுதான் கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார் என்பது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது.
அதில் நீதிமொழிகள் அழகாய் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீதிமொழி நீங்க வாசித்தீங்கன்னா 14:1 அங்க சொல்றார், அந்த புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். எங்க மணல் மீது கட்டுகிறாளா? விசுவாசத்துல கற்பாறையின் மீது கண்மலின் மீது அந்த வீட்டை கட்டுகிறாள், நடத்துகிறாள், அதை உபயோகம் பண்ணுகிறாள். அங்க சொல்றார் பாருங்களேன், ஒண்ணு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீகளோ தன் கைகளினாலே அதை இடித்து சுக்குநூறாய் போட்டு அது மேலே அவள் அமர்ந்திருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்திமான் பலமான், புத்திமான் தான் பலமான் ஆக முடியும் தவிர புத்தி இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் பலமானாக ஆக முடியாது என்பது வேத வசனம் நம்மளை கூர்மையான ஒரு வில்லை போல நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது. கூர்மையான ஒரு கத்தியை போல நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த ஒரு வசனம் தெளிவா சொல்லுகிறதை என்னால் சொல்ல முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 சொல்றார். தீர்க்க தரிசனம், யோவானின் தீர்க்க தரிசன புத்தகம் 1:3 தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நான் வாசித்த உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின எல்லாமே தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நீ கேட்டு இதை விசுவாசிப்பேயானால், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உன் வீட்டிலே உன் பிள்ளைகளுக்கு உன் வீட்டில் உன் கையின் பிரயாசத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இது உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஒருவேளை ஒரு சரீரத்தில் பலவீனமா இருந்தானா அந்த பலவீனத்தை நீக்கும். பலவிதமான அவைகளிலே நோய்கள் வாய்க்கப்பட்டாலும் வார்த்தையானது நோயை உன் சரீரத்திலிருந்து விரட்டடிகிறது. கர்த்தருடைய தழும்புகளினால் சுகமாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை சொல்றாரு வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களுக்கும் இதில் எழுதியிருக்கிறவர்களையும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. இப்ப நீங்க என்னதை பார்த்து கொண்டிருக்கீங்க? கொள்ளை நோய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொள்ளை நோய் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்ட மகளே மகனை, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? உலக சுகாதார எவ்வளவு வேகமாய் மின்னல் வேகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற சுகாதார அந்த பகுதி மின்னல் வேகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் துறையில வேகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. டாக்டர்கள் வேகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீ வீட்டில் சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறாயா? சபைகள் அடைக்கப்பட்டது நல்லதென்று காண்கிறாயா? அல்லது வேதனைப்பட்டு நீ ஜெபிக்கிறாயா? இன்னும் கொஞ்சம் தூங்கு, கையை முடக்கி கொண்டு தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கலாமா என்று கொண்டு சொல்லி நீதிமொழி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? உலகத்தை கொள்ளை நோய்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, உன் வேலை என்னவாயிற்று? உன் நிலைமை என்னவாயிற்று? உன் விசுவாசம் என்னவாயிற்று? உன் ரட்சிப்பு என்னவாயிற்று? உன் நம்பிக்கை என்னவாயிற்று? நீ கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் நம்பிக்கை என்னவாயிற்று? கொஞ்ச நேரம் நீ சிந்தித்து பார். நிச்சயமா தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். அல்லது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லது தேவன் உன் சிரசு மேல் அவர் அபிஷேகத்தை கொண்டு உன்னை அனலாக்கி இந்த உலகத்தில் உன்னை சாட்சியாக வைப்பார். நீ சிந்தித்து செயல்படு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தையும் தேசத்தையும் கர்த்தர் உன் கையில் என் கையில் கொடுத்திருக்கிறார். திறப்பிலே நின்று செபித்து சுவரை அடைப்போமானால் நிச்சயமாய் இந்தியா தேசம் மாத்திரமல்ல, உலகத்திலே காணப்படுகிற அனைத்து தேசங்களிலும் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் வரட்ட நல்லவராக இருக்கிறார். நீ ஜெபித்தாயானால், நீ ஸ்தோத்திரம் பண்ணினான், நீ ஒரு நாள் உபவாசம் பண்ணினான், உன் நிமித்தம் உன் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்பதை
நீ மறந்துடக்கூடாது விசுவாசியே. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு கர்த்தர், தீர்க்கதரிசனமான வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த தீர்க்கதரிசனமான வசனம் உனக்கும் நீ ஜெபிக்கிற உலகத்துக்கும் தேசத்துக்கும் சேமத்தை கொண்டு வரும் என்பது, விடுதலை கொண்டு வரும் என்பது, சுகத்தை கொண்டு வரும் என்பது. நீ சிந்தித்து செயல்படு. நீ விசுவாசியா அவிசுவாசியா? நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனா சகோதரியா, அல்லது நீ யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் பட்டவன் என்பதை நீயே முடிவு செய். தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது இங்க சொல்றார் பாருங்களேன், 2 நாளாகமும் அந்த வசனம் வேண்டாம். அடுத்தது யூதா 6வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா 6 வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த புஸ்தகம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், பார்த்தீங்களா, தங்களுடைய ஆதி மேன்மை யார் என்பது. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தேவ ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தார். அப்போ ஒரு கண்மணி, ஒரு பெண்மணி அங்கே கூனியாக அந்த தேவாலயத்துக்கு முன்பாக அவள் அமர்ந்திருந்தார். அவளை கண்ட ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், வேதனைப்பட்டார், தூக்கப்பட்டார், துயரப்பட்டார், பிரசங்கத்தை விட்டுட்டாரு. முதல்ல அந்த கூனியா இருந்த அந்த சகோதரியை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் குமாரத்தி கூனியா இருக்க வேண்டியவள் அல்ல, நிமிர்ந்து நடக்க வேண்டியவள். அவள் அரசாளுகிறவள், அவள் ஆளுகை செய்கிறவள், அவள் புத்தியுள்ள ஸ்திரீ என்பதை தேவன், இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் எல்லாம் பலசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த கூனியா இருந்த அந்த சகோதரி அப்படி இருக்க கர்த்தருக்கு மனதில்லை. சொல்றார், இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், என்ன சொல்லுது? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தையே விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, கர்த்தருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் மேன்மையையும் நல்ல மேய்ச்சலையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நம்மளே மூட்டை கட்டி எங்க வச்சிருக்கிறோம்? அவர் வீட்டுக்குள்ளே அல்லது சுரங்கம் நோண்டி சுரங்கத்துக்குள்ளே போட்டு அது மேல கிரனைட்டு கல்லை போட்டு அது மேல டைல்ஸ் போட்டு அது மேல பாய் தலாணி போட்டு நம்ம உறங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆதி மேன்மையை புதைத்து வைத்து விட்டோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி மேன்மையை புதைத்து விட்டோம், அதை தோண்டி எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் போனார், செய்து கொடுக்கும்படி போனார். அங்கே போகும் பொழுது அந்த கூனியாங்கிற ஒரு பெண்ணை கண்ட கர்த்தர் பார்த்தார். அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. அவர் அந்த பெண்ணை தமிழத்தில் அழைக்கிறார். அவள் கூனி இப்படி வந்து தேவனிடத்திலே தேவனுடைய பாதத்தை பார்த்தவளா நின்று கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை சொன்னார், இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி, இவளை பிசாசானவன் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறான். அப்ப ஆண்டவருக்கு தெரியுமா 18 வருஷமா பலவீனப்பட்டு கூனியா இருப்பாள் என்று தெரியுமா? தெரியாது. யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க முடியாது. அவர் உலகத்தின் அண்டாசரத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. 18 வருஷமாய் பிசாசானவன் இந்த ஆபிரகாம் குமாரத்தியை கட்டி வைத்திருக்கிறான். இவளுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நாம் ஆதி மேன்மையை கீழே சுரங்க நோண்டி புதைச்சி வச்சிட்டோம். அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் சொல்லுகிறதை நம்புகிறோம். வேதம் சொல்லுகிறதை நாம் குழி நோண்டி புதைக்கி விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொல்லுகிறோம். அது அப்பொழுது எழுதி வைத்த வார்த்தை, இதெல்லாம் நாட்டுக்கு ஏற்று சுரகா ஒத்துக்காது என்று சொல்லி பழமொழிகளை சொல்லி நம்முடைய மேன்மையை இழந்து போகிறோம். நம்முடைய நல்ல மேய்ச்சலை இழந்து போகிறோம். கண்ணுக்கு முன்பாக இருக்கிற அந்த மேய்ச்சலை நாம் மண்ணுக்குள்ளாக தள்ளி அதை மூடி விடுகிறோம் என்றுதான்
வேதம் தெளிவா சொல்கிறது. என் இதயம் ஆதங்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவளை கர்த்தர் அருகாமலே கூப்பிட்டு நீ சுகம் பெறு என்று கர்த்தர் சொன்னார். இந்த லூக்கா சுவிசேஷத்துல அது இருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் 18 நினைக்கிறேன். அந்த வார்த்தை தெளிவா இருக்கிறது என்பதை நான் சொல்ல முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது வாசிங்க 13 நினைக்கிறேன் அதிகாரம். 14. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பார்த்தீங்களா? தெளிவா சொல்லுது பாருங்களேன். தெளிவா சொல்லுது பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது. 18 வருஷமா ஆதி மேன்மைய மக்கள் இழந்து விட்டார்கள். இஸ்ரவேலை இழந்து விட்டார், யூத ஜனங்கள் இழந்து விட்டார்கள், கிரேக்க மக்கள் இழந்து விட்டார்கள். மரித்த இயேசுவை அவர்கள் நினைப்பதில்லை, உயிர்த்த இயேசுவை அவர்கள் நினைப்பதில்லை, மரித்த இயேசுவை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரித்த இயேசு அவ்வளவுதான் என்று இருக்கிறார்கள். யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், கிரேக்க ஜனங்கள், கர்த்தரை நம்புகிற ஜனங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் உயிர்த்தெழுந்துட்டார் என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கவில்லை. ஆனந்தமாய் அவர்கள் இருக்கவில்லை. துக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடனே அவர்கள் காணப்பட்டார்கள், அவிசுவாசத்தோடு காணப்பட்டார்கள். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமாகுகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் வருவேன், உங்களை ஆளுகை செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை பத்திரமா பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு முகமுகமாய் உயிர்த்தெழுந்தும் எல்லா சீஷர்களையும் அவர் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது விசேஷமானது அல்ல. அல்லேலூயா. 18 வருஷமாய் இவளை ஆபிரகாமுடைய குமாரத்தியை ஆளுகை செய்கிறவள, ருசிக்கிறவள, மேன்மை உள்ளவள, ஆசுதமா இருக்க வேண்டியவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறானே, இவளை ஓய்வு நாளில் இவளுக்கு விடுதலை கொடுக்க கூடாதா என்று சொல்லி அவளை தொட்டு பலவீனத்திலே நீ சுகம் பெறும் என்று சொல்லி அவளை தொட்டு சுகமாக்கினார் ஆண்டவர். இந்த உலகம், அன்று உள்ள மேய்ப்பர்கள், அன்று உள்ள ஆசாரியர்கள் அது குற்றம் என்று சொல்லி தேவனை ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளி, மலை மீதிருந்து கீழே தள்ளி அவரை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் கொலை செய்கிற உலகமா இருக்கிறது. நாம் எச்சரிக்கையா இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அது பிரகாரம் நாம் வாழ்ந்து செபித்து கர்த்தருடைய வருகை மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா அந்த பூமியில வாழ வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோம். ஆனா பயம் கிடையாது, திகில் கிடையாது, துக்கம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. 6வது வசனம் சொல்லுது, யூதாவில் தெளிவா சொல்லுது பாருங்க. அது உங்களுக்கு ஒரு இதுக்காக தான், அந்த அடையாளத்துக்காக தான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஆனா இங்க சொல்லுது, யூதா வசனம் தெளிவா 6 சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்த அந்த ஆதி மேன்மையை நம்ம புதைத்து வச்சுட்டோம். அது சங்கிலியால கட்டிட்டோம். ஏன்னா அது நிமிர்ந்துடக்கூடாது. பவுலையும் சீலாவையும் கைகால்களை கட்டி இருள் அறையிலே போட்டு வைத்திருந்தார்கள். அவர்கள் நடுராத்திரியிலே கர்த்தரை துதித்தார்களாம். துதித்தார்கள் கர்த்தரை. அதில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவனே, நீ வீட்டில் அழகாய் நீ சோபால அமர்ந்து அல்லது சேர்ல அமர்ந்து அல்லது தரையிலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இது விடுதலை கொடுக்கிற வார்த்தை என்பதை நீ மறந்துடாத. உன்னை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை என்பதை மறந்துடாத. உன்னை உயர்த்துகிற வார்த்தை என்பதை மறந்துடாத. உன் அவிசுவாசத்தை போக்கி உன்னை விசுவாசத்தில் நடத்துகிற கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நீ மறந்துடாத. உலகத்துடைய காரியங்களை, வார்த்தைகளை
கேட்கிறதை மறந்துவிட்டு கர்த்தர் சொல்வாங்க பைபிள் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்கிறவளாய் இருப்பாயானால் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை நீ அடைவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆதி மேன்மையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை கட்டி மூட்டை கட்டி போட்டுட்டோம். அடுத்த வசனம் சொல்லுதுங்க, 7 சொல்லுது, அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? வைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படியாப்பட்ட காரியங்களுக்காக. அன்பு விசுவாசியே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளையே, ஜாக்கிரதையா இந்த கடைசி நாட்களிலே நீ இந்த பூமியிலே வாழ வேண்டும், வசிக்க வேண்டும், ஓட வேண்டும், பேச வேண்டும் என்பதை கர்த்தர் உன்னை எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் கண்களால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மோசமான நிலைமையிலே உலகம் போய் கொண்டிருக்கிறது. சபைகள் மூடப்பட்டாச்சு, ஆராதனை இல்லை, எந்த கூட்டமும் இல்லை, எந்த ஜபமும் இல்லை. உனக்கு வருத்தம் இல்லையா? உனக்கு அழுகவில்லையா? நீ கண்ணீர் விடவில்லையா? நீ 3 வேளை நல்லா சாப்பிடுறாயா? அந்த சாப்பாடு உனக்கு உடலில் ஒட்டுகிறதா? நீ யோசித்து பாரு. நீ கிறிஸ்தவனா இல்ல அந்நியவளா? நீ ஜெபிக்கிறவளா என்று வேதம் நம்மளை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுது, நீ ஆதி மேன்மையை புதைத்து வைத்துட்டால், ஆனாலும் கர்த்தர் உன் பேர்ல இருக்கிறார் சொல்றாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. நீ அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. இப்பொழுது பார்க்கும்போது நீயே உன் இருதயத்தை கையை வைத்து, நான் ஆதியிலே கொண்ட அன்பை, ஆதியிலே கொண்ட விசுவாசத்தை, ஆதியில ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசம் என்னிடத்தில் இல்லை என்பது நீ ஒத்துக்கொள்கிற சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஏன்? நீ எல்லாத்தையும் கண்டு பயந்து கொண்டிருக்கிறாய். விசுவாசம் உன்னிடத்தில் இல்லை, கர்த்தருடைய மகிமை உங்ககிட்ட இல்லை என்பதை நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆதி அன்பை, கர்த்தர் மேல் வைத்த அன்பை நீ இப்பொழுது விட்டுவிட்டாய். உலகத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஐயோ, மரணம் என்னை சூழ்ந்து விடுமோ, அந்த கொள்ளை நோய் என்னை சூழ்ந்து கொள்ளுமோ, நான் வெறுத்து விடுவோனோ என்கிற மரண பயம் ரட்சிக்கப்பட்ட உன்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதே. எகிப்திலே நான் செய்த அற்புதத்தை உன் வீட்டுக்கு செய்வேன் சொல்றாரு. தெளிவா சொல்றாரு. யாத்திராகம் 15:24 சொல்றாரு, எகிப்தர்களுக்கு நான் கொடுத்த அந்த 10 வாதைகளை உன் வீட்டுக்கு, உன் பிள்ளைக்கு, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் தெளிவா சொல்றார். அதே யாத்திராகம் 23:25 சொல்றாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னில் உள்ள வியாதிகளை நான் விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கதவை பூட்டிக் கொண்டு நீ அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாயா? வியாதி எப்படி வேணாலும் யாரையும் பிடித்து மரணத்துக்கு ஏறாய் கொண்டு போகும். தெரியுமா அது உனக்கு? வெட்டிக்குள்ளே பூட்டி வைத்திருந்தாலும் புராணத்திலே, உலக புராணத்திலே ஒரு கதை உண்டு. அவனை, அந்த கதை இப்போ உங்களுக்கு தேவையில்லை என்பது என்னுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அதை சொன்னா அது ஒரு 15 நிமிஷம் இப்போ போகும். ஆண்டோடைய பிரசங்கனால பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆழ கடலிலே அவன் போனாலும் அங்கே அவனுக்கு மரணம் காத்து கொண்டிருந்ததான். புராணம் என்று சொல்வார்கள். மரணம் என்பது எப்போ வேணாலும் வரலாம். சாவு யாருக்கும் எப்பொழுதும் நேரிடலாம். அது கூட கர்த்தர் வசனங்கள் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 15:31 எனக்கு நினைவு வருகிறது. சங்கீதம் 15:31 தாவீது சொல்றாரு, அல்லேலூயா, என் காலங்கள் கர்த்தாவே உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. 31:15 வாசிங்க. சங்கீதம் 31:15 சொல்றாரு, என் காலங்கள் கர்த்தாவே உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. என் சத்துருடைய கைக்கும் என்னை துன்பப்பட்டவருடைய கைக்கும் என்னை தப்புவியும் சொல்றார். பார்த்தீங்களா? என் காலங்கள்
என் காலங்கள் உமது கரத்தளவு இருக்கிறது. நான் எதை குறித்து அல்ல 27:1 சொல்றாரு. 27:1 சொல்றாரு, கர்த்தர் என் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கொள்ள நோய்க்கு அஞ்சுவனா? காலராவுக்கு அஞ்சுவனா? பிளாக் நோய்க்கு அஞ்சுவனா? இல்ல பன்னி நோய்க்கும் எலி நோய்க்கும் நான் அஞ்சுவேனா? என் மரணம், என் வாழ்வு, என் உயர்வு, என் அடக்கம் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. என் தாய் வயிற்றிலே நான் பிறந்த நாள் முதல் எனக்கு ஒரு அடக்க ஆராதனை இருக்கிறது, கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறந்த மனிதன் ஒரு நாள் அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது கர்த்தருடைய கையில் இருக்கு. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தொடர்புகள் உடையவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சமாவது நம்ம இருதயத்தில் வருத்தம் இருக்கிறதா, இல்ல பயம் இருக்கிறதா? வெளியே வந்தா நோய் நம்மளை பிடித்து விடும் என்று நம்ம அச்சம் கொண்டிருக்கிறோமா? நம்மளை பாதுகாக்க வேண்டியதான், நம்மளை நம்மளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதான். ஆனா நீ ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும், நீ துதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் மீது நீ அதிக விசுவாசம் உள்ளவளாய் நீ இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாய் என்பது என்னால் சொல்ல முடியும். 5வது வார்த்தை சொல்லிட்டு பாருங்களேன். 4 வாசிங்க, வெளிப்படுத்தின 2:4, 5 வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? நீக்கி போட்டுருவேன். உன் விளக்கு தண்டை அதிலிருந்து உன்னை நீக்கி போட்டுருவேன். உன் விளக்க சுருக்கமா சொல்றேன், உன் விளக்கு அமைச்சிருவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. உன் விளக்கு தண்டு மேல இருக்கிறத தூக்கி அவர் ஆண்டவர் எழுந்திருவார். நீ ஆதி அன்பை மறந்து விட்ட, ஆதி அன்பை புதைத்து வைத்து விட்டார். விசுவாசம் என்கிற, நம்பிக்கை என்கிற, உறுதி என்கிற காரியங்களை நீ அப்புறப்படுத்தி விட. காரணம் என்ன? உனக்கு உலக பயம், மரண பயம் உன்னை ஆழ்கொண்டிருக்கிறதை உன்னால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீ மறந்து விட்டாய் என்பதை கர்த்தர் வெளியரங்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறத நீ பார்க்கிறாயோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதே. அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும். எபிரியர் 3ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை தெளிவா சொல்லுதே. எபிரியர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றிக் கொண்டு இருப்போமாகில். கேட்டீங்களா அன்பு பிள்ளையே, அன்பு சகோதரியே? இங்க சொல்றாரு ஆண்டவர் தெளிவா, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றிக் கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா? அவருக்கு நமக்கு எப்போதும் பங்கு இருக்கிறது, பாகம் இருக்கிறது, நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, நம்ம உலாவ ஒரு தோட்டம் இருக்கிறது. அன்றைக்கு ஆதாம் ஏதோ தோட்டத்தில் உலாவிக் கொண்டது போல நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டையும் தோட்டத்தையும் அங்கே நல்ல ஒரு மேய்ச்சலை கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நமக்கு பங்கு இருக்கிறது, பாகம் இருக்கிறது. அந்த பாகத்தில் உனக்கு எனக்கும் பங்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், மேன்மையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மகன் என்கிற அத்தியாயத்தை நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்தவன் என்கிற கிறிஸ்து முன்னாடி இருக்கிறார், பின்னாடி நம்ம இருக்கிறோம். நம்ம தகப்பன் பெயர் முன்னாடியும் நம்ம பெயர் அடுத்தபடி இருக்கிறது போலதான் கிறிஸ்து அடுத்தவன், கிறிஸ்தவன் என்று அங்கே பெயரில் சூட்டப்படுகிறதை நீ மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவன், கிறிஸ்து முன்பு, இரண்டாவது அவனுக்குரியவன், இவன் கிறிஸ்தவன் என்று தான் வேதம் சொல்வது. அவன் கிறிஸ்து என்று இங்கே எழுதப்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு விசுவாசிகளே,
இந்த வார்த்தையானது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு மேன்மையை கொண்டு வரும் என்பதை நான் நம்புகிறேன். ஆதி மேன்மையை நீர் மறந்துவிட்டு புதைத்து விட்டா என்று கர்த்தர் சொல்றாரு. மறுபடியும் அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஆதி மேன்மையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் வெளியரங்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய புத்திமதிகளை காத்துக்கொள் என்ற ஒரு வசனத்தை நான் உனக்கு சொல்லட்டும். நீதிமொழிகள் 13:18 வாசிங்க. நீதிமொழிகள் 13:18. புத்திமதி கர்த்தருடைய, ஆண்டவருடைய, இயேசுவுடைய, கர்த்தராகிய தேவனுடைய புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். பார்த்தீங்களா? எதிலுமே அவன் கனத்தை அடைய மாட்டான். தரித்திரம் லட்சியம் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா அந்த வசனம்? மறுபடியும் வாசிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடிந்து கொள்ளுதலை அதை அன்போடு கேட்டு நடக்கிறவனோ இந்த பூமியில என்ன பண்ணுவானா? கனமடைவான். மேன்மையினாலும் உலக ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உள்ளும் புறமும் சென்று அவன் மேன்மையை கண்டடைவான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டடைவான். நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். கனம் பெறுவான் என்று நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிற. பார்த்தீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, கடிந்து கொள்ளுதலை நீ வெறுக்கக்கூடாது. யாருக்காக கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ளுகிறார்? உன்னை பொன்னாய் உடமிட்டு உன்னை வைக்கதான் கர்த்தர் உன்னை குடமிடுகிறது. எதற்கு? உன்னை பொன்னாய் விளங்க பண்ணுவதற்கு தானே, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தானே கர்த்தருடைய வார்த்தை நம்மளை குடமிடுகிறது. இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. அடுத்த வசனம் கூட 19:20 கூட சொல்லுது பாருங்களேன். 19 நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. பாருங்க சொல்றாரு பாருங்க. 20 தெளிவா சொல்றாரு பாருங்களா? வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. இல்ல 19:20 உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் சொல்றாரு. பார்த்தீங்களா? தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். பார்த்தீங்களா? அந்நிய காலத்தில், அதாவது நீ சௌக்கியமா இருக்கும்போது நல்ல காரியமா இருக்கும்போது, அந்நிய காலத்துல சாதாரணமான ஒரு காலத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு கேட்டு அதுக்கப்புறம் இருந்தோம்னா, இந்த சூழ்நிலை, இந்த கொள்ளை நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, யுத்தங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்மளை போஷிக்கும், நம்மளை காத்துக்கொள்ளும், நம்மளை நடத்தும், நம்மளை அமைதியாக வைக்குங்க. அடுத்த வசனம் தெளிவா சொல்ல 20 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 20 மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பார்த்தீங்களா? நம்ம யோசனைகள் வந்து இங்க போலாமா, அங்க போலாமா, இதை நினைச்சலாமா, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, எதை செய்தாலும் எதுவும் வாய்க்காத போகும். கர்த்தருடைய யோசனைய நம்ம வாழ்க்கையில நிலை நிற்கும். உன்படி என்படி அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகள் அல்ல, உன் சித்தம் என் சித்தம் அல்ல என்று கர்த்தர் தெளிவாய் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? வசனம் தெளிவாய் நம்மளை வழி நடத்துகிறது. அப்ப சங்கீதம் 128:1-2 அழகா சொல்றாரு பாருங்களேன். அவருடைய வாசல் வழியா நம்ம உட்பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை இப்படிலாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசிங்க 28:1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகள் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு வாய்க்கு நன்மை உண்டாயிருக்கும், ஒரு நாள் குறைந்து போகாது. நன்மை பாக்கியமும் அது இருக்கும், ஒரு நாள் குறைந்து போகாது. எப்பொழுது அவர் வாசல் வழியாய் ஒரு உட்பிரவேசித்து அவர் சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது, அவரோடு நடக்கும் பொழுது, அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறான். பார்த்தீங்களா? தெளிவுக்கு வந்தாச்சு பாருங்க. மத்திய அந்த லூக்காவில் நம்ம வாசித்தோம் இல்லையா? லூக்கா 11 யோவான் 10:9 வாசித்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம வந்துட்டோம்.
நானே வாசல். நானே வாசல். சொல்றார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பாத்தீங்களா? நம்ம ரட்சிப்பு கர்த்தருடைய கையில இருக்கு, நம்ம மேன்மை கர்த்தருடைய கையில இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கையில இருக்கு, நம்முடைய உலக பொருளாதாரம் அவருடைய கையில இருக்குது. உலகத்தில் இப்போ உலகத்தின் பொருளாதாரம் சரிவு. இன்னும் கொஞ்ச காலத்தில் மனிதன் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, பாதி பேர் சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு சீர்கெட்டு போச்சு பொருளாதாரத்தில். இப்போவே சொல்லிட்டான், எல்லா தேசத்தையும் சொல்லிட்டான், சம்பளம் 35% பிடிக்கப்படும் என்று சொல்லிட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் பொருளாதாரம் இன்னைக்கு சரிவு, கடைசியில் பஞ்சம் வர போகுது. அநேக இடத்துல ராரியெல்லாம் போயிட்டு பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அங்கே பொருள் இல்லை, எதுவுமே இல்லை, தானியங்கள் கிடையாதுங்க. தானியெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச காலத்தில் பசி, பட்டினி, வேதனை, துக்கம், துயரம், கஷ்டம், கவலை, எலும்பு கூட போல ஆக போகுது இந்த உலகம். நிச்சயத்து நம்பியிரு, நிச்சயமா நடக்கும். நீ ஜெபித்தால், நீ உபவாசித்தான், ஆண்டவர் பாதத்தை அமர்ந்தா ஒருவேளை இது மாற்றப்படலாம். வருகிற துன்பத்தை, பசிய, பஞ்சத்தை, கொள்ளை நோயை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நீ நானும் ஜெபிக்கணும். மகளே, மகனே, சகோதரியே, சகோதரி, சகோதரனே, ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீ நான் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டு நம்ம தூங்குறது இல்லை, கதவு பூட்டிக்கிட்டு உள்ள இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. கிராமத்தோறும் சுத்தி திரிந்து வேதனையிலும் துக்கத்திலும் வியாதியிலும் படுக்கையில் இருந்த யாவர்களையும் தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சித்தம் இல்லாம உனக்கு எனக்கு எது நேரிடாது. அவர் சித்தம் இல்லாம நம்ம தலை மயிறு கீழே விழுவதில்லை. அடைக்கலாம் துணி விற்கப்படுகிற தேவ சித்தம் இல்லாத கீழே விழாது. உன் விசுவாசம் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் விசுவாசம் நிச்சயமாய் உன்னை ரட்சிக்கும். விசுவாசப்படி ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் சொல்லிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை குறித்து எச்சரிப்பு சத்தம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:13 சொல்றார் பாருங்க. நீதிமொழிகள் 4:13 வாசி. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த வேதத்திலே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எப்படி பற்றிக் கொள்ளணுமா? புத்திமதியை உறுதியாய் பற்றி. ஆண்டவருடைய புத்திமதிகளை, கட்டளைகளை, நியமங்களை, விதிகளை எப்படி பற்றிக் கொள்ளணுமா? உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றிக் கொண்டு இந்த பூமியில நாம் வாழ வேண்டும், வசிக்க வேண்டும், ஓட வேண்டும், பேச வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய செயலாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதிகளை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டு விடாதே. அல்லேலூயா. அதை விட்டு விடாதே. அது இல்லை நினைக்கிறேன். 4 நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல். நீதிமொழிகள் 4:13 தானே? நான் 18 வாசியா? சரி, சாரி. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன், அதுவே உனக்கு வழி, அதுவே உனக்கு வாசல், அதுவே உள்ளும் புறமும் சென்று உனக்கு நல்ல மேய்ச்சலை உனக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. உன் வழியை நேராய் நோக்கு. வேதத்துக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. சாய்ந்தால் விழுந்து விடுவாய். உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. நிச்சயமாய் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை நீ கண்டடைவாய் என்று சொல்லி 10:9 யோவான் 10:9 நம்ம வாசிக்கிறோம் என்பதை மறந்து விடாத. 10வது வசனம் சொல்லுது பாருங்களேன். திருடன் கொல்லவும், அழிக்கவும், கெடுக்கவும், பாழாக்கவும், கொள்ளையை கொண்டு வரவும், ஜனங்களை அழிக்கவும், பிரேதத்தை இந்த பூமியில விழவும் செய்கிறான். நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ண அடையவும், அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறவும், நீடித்த நாட்களாக இந்த பூமியிலே நிலைத்திருக்கவும் உன் மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார் என்பது மறந்து விடாதே. பிசாசனிக்கு கொள்ள நோய்களையும், பஞ்சங்களையும், வேதனைகளையும், பித்தலாட்டங்களையும், பொய்யையும் சொல்லி ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து அற வீட்டுக்குள்ளே கூட்டிட்டான். இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் பரிபூர்ணப்படுத்தவும்,
எழுப்பி பிரகாசிக்கவும் கனி கொடுக்கவும் நான் வந்தேன், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், மறுபடியும் அந்த ஜீவனையும் நான் எடுத்துக்கொண்டு சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை நீ மறந்து விடாத. பைபிள் நல்லா படி சகோதரியே சகோதரனே. அப்பொழுது உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் மீதும் இயேசு மீதும் நம்பிக்கையாக இரு. நிச்சயமாய் கர்த்தர் உன் வழியை அகலமாக்குவார், உன் வாழ்வை செழிப்பாக்குவார், உன் நினைவுகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காம நீ மேலாவா என்று உபாகமம் 28:14 படி நிச்சயமா தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? ஆண்டவர் நிச்சயமா உன்னை நேசிக்கிறார். அதனால தான் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்தும்படி இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உனக்கு இந்த அத்தியாயங்களை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 நீ வாசித்து பார். உன்னை நிலைநாட்டவே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநாட்டவே இந்த வார்த்தை உனக்கு வந்து கொண்டிருக்கிற நீ மறந்து விட. நம்ம அன்போடு கர்த்தர் மீது நம்ம இருதயத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். குடும்பமாய் அப்படியே நீங்கள் உங்கள் டிவிக்கு முன்பாக முழங்கால் படியிடு. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளிலே இந்த வார்த்தையை நிச்சயமாக நான் கேட்கிறேன். ஒருவேளை என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய பின்வாங்குதல், என்னுடைய அஜாக்கிரதையிலிருந்து ஒருவேளை ஆதி அன்பை ஆதி மேன்மையை ஒருவேளை கர்த்தாவை நான் இழந்திருக்கலாம். தயவு கூறுங்கப்பா. உம்மிடத்துல மன்னிப்பும் மீட்பும் தயவும் அதிகமாக இருக்கிறது. அந்த இந்த வார்த்தையானது என்னை முழுமையாக ஒரு சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்தாவை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் ஆண்டவரே தயவு கூறும். ஆண்டவரே இனிமேல் நான் ஆண்டவருக்குள்ள பிரகாசித்து ஜெபிக்கிறவனா விசுவாசியால் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதை உண்மை என்று அறிந்து உலகத்தினுடைய ஆண்டவரே பதறான வாழ்க்கையை நான் நம்பாமல் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்க ஜெபிக்க ஓட மற்றவர்களை விசுவாசிக்க எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் உன்னை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. நிச்சயமாக கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையா வைப்பாரு, கீழாக்காம கர்த்தர் உன்னை மேன்மை அநேகருக்கு மேன்மை உன்னை வைப்பாரு. நான் சொன்னது அப்படியே நீ சொல்லு. நிச்சயமா தேவனை ஆசீர்வதிப்பார். வல்லவராக அன்பு மக்களே ஆசீர்வதி. இந்த உலகத்தில் கொள்ளை நோய், இன்னும் பஞ்சம் இருக்கிறது, இன்னும் வானத்திலிருந்து அக்கினி விழ ஆண்டவரே இருக்கிறது, இன்னும் பூமி அதிர்ச்சி இருக்கிறது, இன்னும் பலவிதமான அழிவுகள் தேசத்தை நாடி தேடி ஓடி வர போகிறது. ஆனாலும் அதில் இந்த தேசம் அழிந்துடாதபடி இந்த தேசத்தை ஆண்டவரை எந்த விதத்திலும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்தியாவில் 130 கோடி மக்களையும் பாதுகாத்து இந்த கொள்ளை நோய் என்கிற ஆண்டவரை மோசமான இருளை அப்புறப்படுத்தும். எல்லா நாடுகளிலும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற எல்லாம் ஆண்டவரே இந்த இப்படியாப்பட்ட சூழ்நிலையை மாற்றும், இருளை மாற்றும். ஆண்டவரே இருள் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் இருளை ஆண்டவரை வெளிச்சமாய் மாற்றட்டும். ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்கள் விசுவாசிகளுக்கான அதிகமாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தான் இன்னைக்கு மங்கி இருக்கிறார்கள், அவர்கள் தான் இன்னைக்கு அவிசுவாசம் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஆதி மேன்மை மறந்து விட்டார்கள், ஆதி மகிமையையும் மேன்மையையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்வது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் மனதுருகும் ஆண்டவரே, பேதுருவை பார்த்து சொன்னது போல சகோதரனை 7 தடவை இல்லை 70 தடவை மன்னியும் என்று சொன்னீரே, எங்களை மன்னியும், நாங்கள் செய்கிற இந்த அறியாத இருக்கிறோம். எங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்களை மன்னித்து மறுபடியும் ஆதி மேன்மையும் ஆண்டவரே ஆதி ஆண்டவருள்ள மகிமையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்கிறவளா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மறுபடியும் எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. மறுபடியும் ஒரு பிள்ளையாய் ஒரு மகளாய் ஜெபிக்க இடத்துல ஆசீர்வாதத்தை பெற உயர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, சிலுவையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஸ்தோத்திரம்.
அப்படியே கர்த்தர் இதை கேட்டு இதை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர்களை மேன்மைப்படுத்துங்க. பாலாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் அவர்களை மேன்மையாக வைங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும், உணர்வுள்ளவனாய் உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்பதை நிச்சயமாய் நான் நம்புகிறேன். கிறிஸ்துக்குள்ள நான் விசுவாசம் அப்படியே ஆகப்படும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்கள். ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மற்றும் உலகத்தின் மீதும் எல்லா நாடுகள் மீதும் இந்தியா மீதும் அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.